ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தேங்க் ஏற்கனவே போட்டு ஒரு ஒன் ஷர்ட்க்கு இன்னொரு பார்ட் போடுறேன். இது பெருசாக கனெக்டாக இருக்காது. இது நீங்கள் அதை பார்த்துட்டு அதை பார்க்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒன் ஷர்ட்டாக அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஹாய் ஆண்டி. ஹாய் தியா. என்னடா பார்க்கவே முடியல? ஆமாம் ஆண்டி, கொஞ்சம் பிஸி. ஃபைனல் இயரில் அதான் கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி. ஒயனுங்க ஒயனா உள்ளே தான் இருக்கா, நீ உள்ளவா. ஒயன் தேவனை பார்க்க வந்திருக்கான். அது வரேம்மா. என்ன ஆண்டி வாசல் வரம் எனக்குது. என்ன சமையல்? வா சாப்பிட்லாம். சாப்பிட்லாம். தேங்க டைனிங்கில் உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பித்தான். ஹே ஹாய்டா. ஹாய். என்னடா சாப்பிட்டுட்ருக்க? செம்மையாக இருக்குடி. ஆன்டி சமையலுக்கு ஈக்குவல். ஆன்டி சமையல் மட்டும்தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீயும் கற்றுக்கோ. ஆமாம், அதான் நானும் சொல்கிறேன், கற்றுக்கோ, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு. எங்கே கற்றுக்குறா? கிச்சன் பக்கமே வரமாட்டான். ஏய், எல்லாமே கற்று வச்சுக்கோ, ஃப்யூச்சரில் சாப்பாடு ரொம்ப முக்கியம். எனக்கும் ஏமா எனக்கு என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. என்னடா இது வச்சுக்கோ. சூப்பராக இருக்கு. என்ன தேம் திடீர்னு இவ்வளோ தூரம் எதுக்கு வந்தா? கால் பண்ணிக்கலாம்ல. ஏய் சொல்ல மறந்துட்டேன், அம்மா ஒன்று பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஏய் எதுக்குடா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சான், மகனை வீட்டை கூட்டு வாடான்னு சொன்னாங்க. அதான் ஓகே கூட்டு வரேன்னு சொல்லி வந்துட்டேன். வரியா ஆண்டி? இவ்வளோ கூட்டு போவா? கூட்டு போடா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாலாம் நல்லா இருக்காங்க ஆண்டி. அம்மா அவங்கள ரொம்ப கேட்டேன்னு சொன்னாங்க. நானும் அம்மா பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். முதல்லாம் அடிக்கடி மார்க்கெட்டில் மீட் பண்ணுவோம், இப்போலாம் பார்க்கவே முடியறதில்ல. ஆமாம் ஆண்டி, அம்மாவை தான் சொன்னாங்க. தேங்காய் இன்னும் சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஏய் என்ன வரியா? வரேன். அதுக்கு முன்னாடி எங்கே வா. எங்கே வாதியா? ஏய் ஆண்டி கூப்பிட்டாங்கல்ல, போ. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒரு நிமிஷம். எங்க வா, நான் ஒன்று காட்டணும். என்னடி? வா காட்டுறேன். தேங்க அவளோட ரூம் கூட்டு போனோம். நான் பார்க்கறது எதிரி இருக்கு, அதான் எல்லாம் பார்த்துட்டேன்ல. எப்போ என்ன கட்ட போகிறேன்? டீ அதெல்லாம் இல்லை. எங்க வா, இங்கே உட்கார். நான் சிஸ்டம் முன்னாடி தேங்க உட்கார வச்சா. என்னடி என்ன கட்ட போகிறேன்? அசைன்மெண்ட் எதுவும் பெண்டிங் இருக்கா என்ன? டீ அதெல்லாம் இல்லை. இது பாரு, ஒயினா சிஸ்டமில் தேங்க கூட எடுத்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக காட்டிகிட்டு இருந்தான். அந்த எல்லா ஃபோட்டோஸ்லேயும் ஒயின் தேங்க பார்த்துட்டே இருக்க மாதிரி, தேங்க வேறு எதையோ பார்த்துட்ருக்க மாதிரி இருந்துச்சு. ஏய் இதெல்லாம் இந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லாலாம் டெலீட் பண்ணதில்ல? ஆமாம் ஃபைன். இந்த இந்த ஃபோட்டோஸ்லாம் என்னையுமே பார்த்துட்ருக்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஏய் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எடுத்ததில்லடி. ஆமாம். எங்கே பாரு இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் நீ எதுக்கு என் கை பிடிச்சிருக்குன்னு உனக்கே தெரில. எங்கே பாரு, நீ ஐஸ்கிரீம் பிடுங்கிறதுக்காக என்ன ஹேக் பண்ணியிருந்தால, என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ், இதெல்லாம் அவங்க ஃபோன்லேருந்து கெஞ்சி வாங்கினேன். எப்படி இருக்குதுலாம்? ஈவன் என்ன என்ன அவ்வளோ லவ் பண்ணுறியா? என்னடா கேட்குறா? எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும், நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஹேய் லூஸு, என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானடி? அது சொல்லணும் தான் நினைப்பேன், ஆனால் நீ என்கிட்டே வந்து இவள் எப்படி இருக்கா, அவள் எப்படி இருக்கா, இது ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறேன். அப்போ நான் எப்படி தான் உங்ககிட்ட வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லணும்னு தோணும். நீ ஒத்தடவை கூட என்ன அப்படி சொன்னதில்ல. நான் புது ட்ரெஸ் வாங்கி உங்ககிட்ட போட்டுட்டு வந்து காமிச்சேன்னா ஓகே நல்லாயிருக்கு வா அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு நாள் கூட நீ என்ன சூப்பராக இருக்க, அழகாக இருக்குன்னா சொன்னதே இல்லை. உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாதப்போ நான் எப்படி நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியும்? நான் நினச்சேன் எப்பயாவது உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடும், அப்போது இதெல்லாம் வந்துட்டு காட்டி நான் அப்படியே லவ் பண்ணுறேன்னு சொல்லலான்னு. ஆனால் அது வரவே இல்லை. எல்லாம் கோஇன்சிடெண்ட்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒயின் அந்த மவுஸில் இருந்து கை எடுத்தான். தேங்க ஒயின் கை மேலே கை வச்சு ஒயினை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏய் என்ன எதோ எல்லாம் கோஇன்சிடென்ட்டுன்னு சொல்கிறேன், நான் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ. இது வேறு எப்படி சொல்லணும்? சரி லவ்லாம் எப்படி வராதில்ல, எப்படி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அது வேறு மாதிரி வரும். எனக்கு வந்துச்சுடா உன்னை பார்க்கும்போதெல்லாம், உன் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம். இந்த கண்ணு இருக்கே எப்படி இருக்குது தெரியுமா? இந்த மூக்கு, இந்த லிப்ஸ், இந்த சீக்ஸ், இதெல்லாம் நான் எவ்வளோ ரசிச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு அப்படி இல்லைல்ல. ஜஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பார்த்துட்டோம், அப்புறம் என்ன
இவ்வளோ கல்யாணம் பண்ணிப்போம், இவ்வளோ லவ் பண்ணுவோன்னு ஏதோ வந்துடுச்சு இல்லை? ஒயின் அக்கைன் இப்படி பேசாதான். எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுன்றனால ஒன்றும் எனக்கு லவ் வரல. பின்ன எப்படி வந்துச்சு? என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சான் இல்லை நான் அழகாக இருக்கேன்னு தோணுச்சான்? எப்போ வந்துச்சு? சரி விடு, எனக்கு எல்லாம் கிட்டே காட்டணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதான். ஆண்டி கூப்பிட்டாங்களே போமா? தேங்காய் என்னையே பார்த்துட்டே இருந்தான். ஏய் என்ன போகலாம்? தேங்காய் எனக்கு எழுத்தோ என்னோடய லிப்ஸில் ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன். ஏதோ நான் பண்ண தப்புக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஹர்ட் பண்ணுறடி. நான் இப்படி தான் ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்தேனா? ஏய் சிச்சா அப்பெல்லாம் இல்லைடா. ஓகே உனக்கு எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு எனக்கு கிடச்சிருச்சுல. நான் ரொம்ப ஹாப்பி. ஐம் சாரிடா. நான் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை. இட்ஸ் ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஐம் சாரி. தேங்காய்ச்சி வேணா டைட்டாக ஹக் பண்ணோம். தேங் என்ன? ஐம் சாரி தேவ். நான் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை. ஓகே ஓகே நீயும் என்ன லவ் பண்ணுற எனக்கு புரியுது. ஓகே நீ எதுவும் நினைக்காத, நீ ஃபீல் பண்ணாத. ஒயின் நீ ஃப்ரெண்ட், நான் என் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துருக்கேன். உன் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு தோணிருக்கு இவ பொண்ணுடான்னு. ஆனால் நீ என் ஃப்ரெண்டு. எங்கே நான் நீ அழகாக இருக்க, நீ ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு சொன்னால் உனக்கு என்கிட்ட பழக கஷ்டமாக இருக்கும். என்கிட்டே நீ அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் தான். நான் அப்படிலாம் எதுவும் சொன்னதில்லை, ஆனால் எனக்கு தோணாமல் இல்லை. நிச்சயமாக தாண்டி எனக்கு நிறைய தடவை தோணியிருக்கு. புரிஞ்சுக்கோ, அன்றைக்கெல்லாம் நடந்துருச்சுன்றதுக்காக நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லலை. நீ தான் சொன்ன நான் லவ் பண்ணுறேன்னு. நீ சொன்னதுக்கப்புறம் தானே எனக்கு புரிஞ்சு நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு. ஏன் இத்தனை பொண்ணுங்களை பார்க்குறேன், யாரையும் என்னால் என் கூட வச்சுக்க முடியல. ஒன்று தவிர என் மனசுக்கு புரியுதுடி, உனக்கு இன்னும் ஒருத்தி இருக்கல, அப்புறம் எதுக்கு இன்னொருத்திக்கிட்ட போகிறேன்னு. அதனால தான் என் மனசு யாரையுமே எடுத்துக்கல. ஜம் 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 என்ன ஜம் ஜம் ஓகே ஓகே விட அம்மா வந்துடுவாங்க. அன்றைக்கி நீ லவ் சொன்னதுக்கப்புறம் எனக்கும் நீ தான் வேணும்னு தோணுச்சு. எனக்கு புரிஞ்சுடி, நானும் ஒன்று தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு. என் லைஃப்பில் நீ தான் அப்படின்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் கிட்ட வந்தேன். நான் அதெல்லாம் பண்ணேன். சும்மா ஒன்று பார்த்ததும் அப்படியே ஜஸ்ட் பாடி நீட்காக இல்லை. எனக்கு எனக்கு நீ வேணும், லைஃப் ஃபுல்லாக வேணும். அந்த நிமிஷம் உனக்கும் நான் வேணும். அதனால தான் எதுவும் கோஇன்சிடெண்ட்டாக நடக்கலை. நான் நினச்சிருந்தா உன்னை ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு என்னால் வெளியே இருந்திருக்க முடியும்ல. நான் எதுக்காக அதெல்லாம் பண்ணேன்? காசு எனக்கு நீ வேணும், நான் லவ் பண்ணுறேன். இது லவ் ஆனதுக்கப்புறம் உனக்கு என்ன கொடுக்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் ப்ளீஸ் மைன் புரிஞ்சுக்கோ. ஏதோ போனால் போதுன்னு நான் லவ் பண்ணல. எல்லாம் முடிஞ்சிச்சுன்றதுக்காக இதை என்னால் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. என் மனசுக்கு நீ வேணும் அப்படின்னு தோணுதுடி. அதனால தான் இதை நான் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறேன். உனக்கு என் லவ் வேணாண்ணா சொல்லு, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம். அன்றைக்கி நடந்ததை மறந்துடு. என்ன பேசுகிற கேட்டா? என்ன நான் போகிறேன். தேவங்க அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தோம். இன்னும் தேங்க பின்னாடி வந்தோம். தேவங்க ஆண்டி என்னை பார்க்கணும்னு சொன்னாங்களே, நான் வரேன். நான் ஆண்டியை பார்க்கணும். இல்லை இன்னொரு நாள் பார்க்கலாம். இல்லை தேவ் நான் வரேன். என்னை கூப்பிட்டு போ. என்னாச்சு தேவ்? கூப்பிட்டு போ. அதுக்கு தானே வந்தா, விட்டுட்டு போகிறேன். நான் விட்டு போகணும்னு நினைக்கல ஆண்டி, ஆனால் ஒயின் வரணும்ல. ஏய் உன் கூட தான் வருவேன்னு சொல்கிறா, அப்புறம் என்ன? வரியா? நான் வரேன் தேவ், ப்ளீஸ் நான் வரேன். சரி வா பாய் ஆண்டி. வாடா பார்த்து போ. ஓகே. தேவ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணதும் ஒயின் பைக்கில் ஏறி வந்தா. போகலாமா? போகலாம். தேவ் கோச்சிக்கிட்டியா? ஏய் கோச்சுக்கு என்ன இருக்கா? அவனுக்கு தோணுதை நீ சொல்லியிருக்க, இதில் என்ன இருக்கு? தேவ் எனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கண்டினியூ பண்ண வேணாம். அது நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்பயுமே. எனக்கு அது ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் ஐ லவ் யூடா. எனக்கு நீ வேணும். நம்ம லவ்வர்ஸாக இருப்போமே. உனக்கு வந்ததுதான் லவ், எனக்கு வரது லவ் இல்லைல்ல. என்ன பேசுகிறேன்? அப்பெல்லாம் இல்லை.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சொல்கிற மாதிரி கோஇன்சிடெண்ட்டாக இருந்தா நைட் நடந்ததோட விட்டுருப்பேன்ல. மார்னிங் ஏன் கெயின் பண்ண போகிறேன்? ஓ, என் பாடிக்கு உன் பாடி தேவைன்னு நினச்சிட்டியா? என்ன பேசுகிறான்? அப்பெல்லாம் இல்லை. உனக்கு ஓகே, உனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் லவ் வந்துருச்சு, அவ்வளோதான். நான் புரிஞ்சுக்கிட்டேன். வீடு வந்துச்சு, இறங்க. கோவமாக தான் இருக்கியா? இறங்க. என் வீட்டில் லாக் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்தோம். இன்னும் பின்னாடி வந்துட்டு இருந்தான். ஆண்டி எங்கே தேவம்? யாருமே இல்லை. தேங்காயின் கிட்டே வந்துட்டு வீட்டில் யாரும் இல்லை, அம்மா அப்பாலாம் வெளியே போயிருக்காங்க. என்ன சொல்கிற? ஆமாம், எல்லோரும் வெளியே போயிருக்காங்க. உன் கூட தனியாக இருக்கலாம் தான் உன்னை கூப்பிட வந்தேன். சரி, ஓகே, வந்துட்டேன்ல, இரு, நான் உனக்கு ஜூஸ் எதாவது எடுத்துகிட்டு வருவா? என்ன சொல்கிற? வீட்டில் யாருமே இல்லையா? யாருமே இல்லை. அப்போது எதுக்காக என்ன கூப்பிட்டு வந்தேன்? நான் எதுக்காக கூப்பிட்டு வந்தேன்னா, சரி, ஓகே, இப்போ அதை பற்றி நான் பேசினேன்னா ஜஸ்ட் இதுக்காக தானே நினைப்பேன். வேணாம், சும்மா கொஞ்ச நேரம் மூவி பார்ப்போமா? அப்புறம் அவனை போய் வீட்டில் விட்டுறேன். எனக்கு மூவிலாம் பார்க்க வேணும். பின்ன சும்மா இங்கே என்ன பண்ண போகிறேன்? கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறமா கூப்பிட்டு போகிறேன். உடனே போனால் ஆண்டிக்கு சந்தேகம் வரும். என் தேங்கிட்ட வந்து ஏன் கோவமாக இருக்கா? ஏய், கோவமாலாம் இல்லை. அப்போ என் மூஞ்சி இப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, என்ன எது கூப்பிட்டு வந்தா? அதை பற்றி பேச வேணாமே. ஏய், சொல்லு, என்ன எது கூப்பிட்டு வந்தா? அதான் அதுக்கு தான். ஆனால் வேணாம். அதுக்கு தானே? ஆமாம், அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு இப்போ வேணாம். அவன் தேங்கிட்ட நடந்து வந்துகிட்டே இருந்தா, தேங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேக் போயிட்டே இருந்தான். ஏய், இப்போ எதுக்கு கிட்ட வரேன்? நான் வேணாம்னு சொல்லிட்டேன்டா. வேணாமா? வேணாம். வேணாமா? ஏய், வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? தேவல்ல ஹிட் ஆகி நின்னா. ஏய், நீ தலையிற, கிட்ட வராத. அப்புறம் அன்றைக்கு மாதிரி ஏதாவது பண்ணிட்டேன்னா அப்புறம் எல்லாம் தப்பாயிரும். வைத்தியாவோட நெக்கிட்ட வந்து ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், என்ன பண்ணுறடி? விட்டு வேணாம். ஏய், என்னடா தப்பாகும்? அதுக்கு தான் கூட்டு வந்தேன். அப்புறம் என்ன? இதெல்லாம் வேணாம். எனக்கு கொஞ்ச நாள் லவ் பண்ணலான்னு தோணுது. லவ் பண்ணாமே என்ன ப்ரூவ் பண்ணுறேன். நான் உங்களை எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னா அப்புறம் இதெல்லாம் பண்ணலாம். சரி, ப்ரூவ் பண்ணு. நிறையா லவ் பண்ணு. உனக்கு நிறைய டைம் தரேன். ஆனால் இப்போ இல்லை. இப்போ இதெல்லாம் வேணாம். ஏய், என்ன பண்ண அன்னைக்கு? ஏய், விட்டு. ஏய், சொல்லுடா, என்னெல்லாம் பண்ண? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? நான் மூவ் பண்ணேனா இல்லை நீ மூவ் பண்ணியா? அதான் சொன்னேன், அதான் பண்ணோம். எனக்கு சுத்தமாக ஞாபகமே வரலடா. எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தேன் ப்ளீஸ். ஏய், போதும், என்ன விடு. என்னது? இன்னும் அதே மூடில் தான் இருக்கியா? ஏய், நான் என்ன மூடில் இருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் பிடித்துட்டு. சரி, அகைன் அந்த மூடிக்கு போயிடுவோமா? இதெல்லாம் வேணாம். எனக்கு வேணும். பெட்ரூம் போவோமா இல்லை ஹாலில் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஏய், என்னடியும் பிரச்சனை? அன்றைக்கும் இப்படி தான் போட்டு படுத்தினா. அப்படியா? அப்போது நான் தான் மூவ் பண்ணுறேன்ல. சூப்பர், வா பெட்ரூம் போகலாம். ஏய், அதெல்லாம் வேணாம், விட்டு. வேணாம், விட்டு. ரூம் போய் ரூம் டோர் லாக் பண்ணா. என்னடி பண்ணுற? இதெல்லாம் வேணாம்னு சொன்னேன். கொஞ்ச நேரம். ஸ்ட்ரீட்டாக வந்து தேவையோட பெல்ட்டில் கை வச்சான். ஏய், என்ன பண்ணுற? கரெக்டாக ஹெல்ப் பண்ணுறேன்டா. நீ ஹெல்ப் பண்ணல அன்னைக்கு. ஏய், அதெல்லாம் வேணாம். இப்போ பெல்ட்டில் இருந்து கையிடு. என்ன வேணாமா? ஏய், தள்ளி கொடி. தேவை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு சாரி
நான் மூட் ஆஃப் பண்ணிட்டேனா? இல்லை. அப்போ என்ன உங்ககிட்ட கெஞ்சணுமா? ஒவ்வொரு தடவையும் எனக்கு வேணுண்டான்னு என்னடி பண்ணுற? விட்டு என்ன? சரி, ஓகே, உனக்கு வேணாம்ல? வேணாம். கன்ஃபார்மாக வேணாம்ல? வேணாம். அப்போனா ஓகே, இங்கே இருக்கிறா நகண்டா, அவ்வளோதான். என்ன இல்லை ஒயின் தேங்க அப்படி நிற்க வச்சுட்டு அவள் ஷர்ட்லேருந்து ஒவ்வொரு பட்டனாக கழட்ட ஆரம்பிச்சா. ஏய், என்ன பண்ணுற? உனக்கு வேணாம்ல? இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா? உனக்கு வேணாம்ல? வேணாம். அப்போ பேசாமல் இரு. ஒயினை அவள் ஷர்ட்டை கழட்டி தேவை பக்கத்தில் போட்டான். தேவை அந்த ஷர்ட்டை பார்த்து கட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தான். ஏய், என்ன பாடுறா? என்ன பாடுறா? ஏய், என்னடி பண்ணிகிட்ருக்கா? இந்த பேண்ட் கூட நீ தான் கழட்டி விட்டல? ஐயோ, அதை ஏண்டி ஞாபகப்படுத்துகிற? என்ன விட, நான் வெளியே போகணும். ஏய், நில்லுன்னு சொன்னல, நில்லு. எங்கே போய்கிட்டே இருக்க? ஒரு சோதனை தள்ளிக்கோ. என்ன ஒரு ரசனா ஒரு மாதிரி இருக்கா? விட்டுட்டி. ஏய், அந்த பேண்ட் எப்படி கழட்டினா? ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஐயோ, படுத்துறாளே. சரி, இதை கூட அப்புறம் கழட்டிப்போம். இது எப்படியே கழட்டி விட்டா? இது பின்னாடி இருந்துக்குள்ள என்ன ரொட்டேட் பண்ணி கழட்டினியா? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? விட்டு என்ன எப்படி கழட்டினா? கழட்டி கட்டு. ஏய், அதெல்லாம் வேணாம், விட்டு. ஏய், என்னடா நீ எதுவும் பண்ண வேணாம். என்ன வேணும்னு சொன்ன? ஏய், ஆனால் நீ ரொம்ப சுத்திக்கிற தெரியுமாண்ணா? அப்படியா? சரி, இந்த ஷர்ட்டும் வேணாம், கழட்டிடுவோமா? ஏய், இதெல்லாம் வேணாண்டி, நான் சொல்கிறேன் வேணாம். வேணும் தேவும், வேணும் வேணும், ப்ளீஸ் கெஞ்சி வைக்காத தேவும், ப்ளீஸ் ப்ளீஸ். ஒன்றா தேவன் என்ன பெட்டில் தள்ளி எனக்கு மேலே வந்தான். தேவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரூமில் அவன் பெட்டில் படுத்திருக்கேன். எப்படி இருக்குது தெரியுமா? இனிமேல் எப்பயுமே இங்கே தான் ஒன்றா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஹாப்பியாக வச்சுப்பேன். அப்படியா? அப்படி தான் தேவன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தோம். ஏய், ஒரு நிமிஷம். என்னடா? ஒரே ஒரு நிமிஷம் எங்கே இரு. ஏய், என்ன என்னை எப்படி விட்டு போகிற? என்ன பண்ண போகிற? எங்கே போகிற? ஒரே ஒரு நிமிஷம் டி. ஏய், என்ன? ஏற தேவன் வேகமாக அவன் கபூரில் போய் ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்து வேர் பண்ணிட்டு இருந்தோம். ஏய், என்னடா என்ன ப்ரிப்பேராக இருக்க போல? ஆமாம், லாஸ்ட் டைம் எதுவும் பீரியட்ஸ் நெக்ஸ்ட் டே வந்தனால அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அகைன் எதாவது இருக்கக்கூடாதுல்ல. நம்ம ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருந்தால் தானே அதெல்லாம் அடிக்கடி பண்ண முடியும். எதுவுமே வேணான்னு சொன்னா? ஏய், இப்போ கூட எனக்கு எதுவும் வேணும் தான், எதுவும் உனக்காக தான் நீ கேட்குறேன்னு. ஏய், அவ்வளோ பெரிய தியாகியாடா நீ. வேணான்னா சொல்லு, வேணாம். நான் எப்படியே ஸ்டாப் பண்ணால் கூட என்னால் நான் ஹேண்டில் பண்ண முடியும். உன்னால் முடியுமா? அது ஏன் முடியாது? அதெல்லாம் முடியும். உன்னால் முடியாதுடி. அது எப்படி எனக்கு தெரியும்? எனக்கு தெரியும் உன்னால் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்கிறேன்? நான் இன்றைக்கி பார்த்தேன், நான் போதும் இதெல்லாம் வேணாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். நீயும் கண்ட்ரோல் ஆகிட்ட. ஆனால் கம்ப்ளீட் பண்ணுற நீ தான் என்னை விடலை. என்னை உங்ககிட்ட எழுத்துட்டே இருந்தா. நான் போதும்டின்னு சொன்னால் கூட நீ தான் என்னை கண்டினியூ பண்ண வச்சான். அப்போயே தெரியும் ஸ்டார்டிங் தான் கஷ்டம், போக போக நீயே பார்த்து பண்ணு. என்ன பேசுகிறேன்? அப்படிலாம் என்ன இருக்குது? சும்மா எனக்கு தெரியாதுன்றக்காக நீ தான் சொல்லாத. அப்படியா? சரி, இப்போ வேணால் நான் ஸ்டாப் பண்ணுறேன். உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அது உன்னால் முடியாது போல அதான் சொல்கிறாங்களோ. வேணாம், முன்னாடி இப்படி நின்றுட்டு ஊத்துன்னு சொல்லிட்டுருக்கோம். சரி, ஓகே ஓகே, என்னால் முடியல. நீ கண்டினியூ பண்ண. நிஜமா? ஏய், வடா லூசு. டி மெதுவா. ஓகேவா? ஓகேதான் ஓகேவா? ஓகேதான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. நிஜமாவே ஐ லவ் யூ. I know I love you. அப்படியே
ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உன்னை டேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தேவையோட மொபைல் ரிங் ஆச்சு. அம்மா ஓகே. ஹலோம்மா, என்னம்மா தேங்க எங்கே இருக்கா? வீட்டில் தாம்மா இருக்கேன். ஏம்மா சரி நீ எங்கேயும் போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். அதான். ஆண்டி அம்மா என்ன சொல்கிற? வீட்டுக்கு வந்துட்டுருக்கியா? நைட்டு தான் வருவேன்னு சொன்னேன். ஆமாடா, ஆனால் இங்கே வேலை முடிஞ்சு அதான் கிளம்பிட்டோம். நீ வெளியே எங்கேயும் சுற்றிட்டு இருக்காதா? வீட்டில் இரு. சரிம்மா சரி. நீங்கள் வர எவ்வளோ நேரம் ஆகும்? நான் வந்துட்டோம்டா, ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவேன். 10 மினிட்ஸ்லையா? ஓகேம்மா ஓகே, பார்த்து வாங்க. ஓகேடா. என்ன ஆண்டி வந்துட்டுருக்காங்களா? ஆமாடி, நைட்டு தான் வருவேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? ஏய் ஒன்றும் இல்லை, அம்மா வர 10 மினிட்ஸ் ஆகும். இந்தா எல்லாம் போட்டுக்கோ. பெயினாக இருக்கே, எனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. ஏய் அதுக்கெலாம் டைம் இல்லை, 10 மினிட்ஸில் அம்மா வந்துடுவாங்க. சீக்கிரமா பெயினாக இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் அம்மாட்ட கேட்டுக்கணும்ல. அதெல்லாம் யோசிக்கலடி, அம்மா ஒரு டைம் ஆகும் நினச்சி. சரி ஓகே, இந்தா கைவிடு, சீக்கிரம் போடு. பெயினாக இருக்குடா, ஸ்டொமக்லாம். ஓகேவா? ஓகேலாம் இல்லை, இனிமேல் பெயினாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது? சரி வா. ஏய் என்ன பண்ணுற? தியாகம் என்ன அப்படியே லிஃப்ட் பண்ணி இந்தா எங்கே உட்கார். தியாகம் உட்காரு. ஓகே. தியாகம் என்ன அவன் சிஸ்டர் முன்னாடி உட்கார வச்சுட்டு. ஓகே, இதை நீ இப்படியே பார்த்துட்டு நான் ஹாலில் இருக்கேன். தியாகம் நான் ஹாலில் இருக்கேன்டி. அம்மா வரும்போது 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் ரொம்ப தப்பாக இருக்கும். நீ பார்த்துட்டு தியாகம் வேகமாக வெளியே போய் டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தான். என்னடா இங்கே நின்றுட்டுருக்க? என்னம்மா 10 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னீங்க, உடனே வந்துட்டீங்க. ஏய் நீ எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க? அதுவாம்மா, அது ஒன்றும் இல்லை. ஒயின ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்தா. அவள் சிஸ்டமில் ஏதோ ப்ராப்ளம் போல், அதான் என் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அதான் கொஞ்ச நேரம் வெளியே நிற்கலான்னு வெளியே வந்து நின்றுட்டுருக்கேன். நீ அவ்வளோ நல்லவனா என்ன? அம்மா இல்லை, ஒயன் சும்மா விடாமல் நோண்டிகிட்டே இருப்பேன். அவளை அதே தான் கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பேன். போய் சொல்லாத. அவள் சிஸ்டம் ரிப்பேரா இல்லை உனக்கு எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கியா? அம்மா கொஞ்சம் கூட என்ன நம்ப மாட்டேல. சரி தள்ளிக்கோ, நான் போய் என்ன பார்க்குறேன். என்ன பண்ணிட்டுருப்போம்? எல்லாம் ஓகே தானே? ஒயன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன ஒயன், அவனுக்கு எதுவும் வேலையா? அதை பார்க்க சொல்லி தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்கானா? அப்படிலாம் என்னடா சொன்னான்? அம்மா நான் தான் சொல்கிறேன்ல, எனக்குலாம் எந்த வேலையும் இல்லை, அவளுக்கு தான். சரி ஒயனுக்கு தான் சாப்பிட கொடுத்தியா? இல்லைம்மா, இப்போ தான் வந்தா. சரி இருவேன், நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். ஓகே ஆண்டி. தேங்காய் என்கிட்ட வந்துட்டு ஏய் இப்போ ஓகேவா? இல்லை தேவம் இப்படி உட்காந்துரு. உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ கிளம்பலாம்.